வெல்கம் டு செந்தில் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து மிளகு ரசம். மிளகோடு நான் கொஞ்சம் தக்காளியும் பூண்டெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். வாங்க நம்ம குக்கிங் பேஜுக்கு டைரெக்டாகவே போயிடலாம். மிளகு ரசத்துக்கு முதல்ல நான் ரெடி பண்ண போகிறது என்னென்னா வந்து ஒரு 2 தக்காளி வந்து 4 கட் பண்ணி அது கூட ஒரு 4 பூண்டோட பல்லை சேர்த்தி இதை வந்து கொஞ்சம் கொதிக்குட்டு வேக வைக்க போகிறோம். இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் செஞ்சுட்டு அப்புறம் வந்து ஆறினோடனே நம்ம வந்து அதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு மசாலா ஐட்டம் என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பாதி லெமன் ஓட சைஸில் வந்து புளியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு மிக்சியில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர், குருமிளகு, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நம்ம குமின் சேர்த்தி வந்து இது பவுடராக வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த குருமிளகும் அந்த சீரகத்தை வந்து கோர்ஸு பவுடர் மாதிரி பண்ணியாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கார்லிக், வெள்ளைப்பூண்டும் சேர்த்து வந்து கொஞ்சம் அரைச்சிக்க போகிறோம். இப்போ கார்லிக்கும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது இந்த பவுடர் பக்கத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நம்ம வந்து நல்லா ஆறணுன்னு நல்லா புழிஞ்சு ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளி எல்லாம் நல்லா கையிலேயே பிணைஞ்சு வச்சுக்கிறோம். புளியும் வந்து நல்லா கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த புளி தண்ணி வந்து இந்த தக்காளி கூட சேர்த்திட வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு 3 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம். அப்புறம் கடைசியில் வந்து கொத்தமல்லி தழையை வந்து போட்டு ரசத்துக்கு வந்து கார்னிஷ் பண்ண போகிறோம். நான் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கூட கொஞ்சம் வெந்தயம் ஒரு 10-12 வெந்தயம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். நான் அந்த தக்காளியோட கரைசலோட நான் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து கடுகும் வெந்தயத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அது கூட வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் அசப்பட்டிடா பவுடர் போட்ட போகிறேன். இப்போ அசப்பட்டிடா பவுடர் போட்டாச்சு. அது கூட நம்ம வந்து இடித்து வச்சுக்கிற அந்த குருமிளகு, சீரகம் அந்த பூண்டையும் போட்டு நல்லா தாளிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் மனம் ரொம்ப அருமையான மனம் வருது. இந்த அரோமா வந்து இந்த ரசத்தோட டேஸ்ட்டுக்குமே நல்லா காட்டி கொடுக்குது. இப்போ அது கூட தக்காளி புளி கரைசலை வந்து சேர்த்தியாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தியாச்சு. தண்ணி கூட உப்பும் சேர்த்தியாச்சு. உப்பை வந்து போட மறந்துடாதீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுறணும். போட்டு இப்போ லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி தலையை வந்து போட்டுட்டு கொஞ்சம் அசப்பட்டிட்ட பவுடர் நான் போடுவேன். அதோட வந்து இந்த ரசம் வந்து ஒரு பக்குவத்துக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நான் இந்த பக்குவத்தில் பெருங்காயம் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ரொம்ப சேர்த்தலை, கொஞ்சம் ஒரு பிஞ்சத்தை சேர்த்திக்கிறேன். இப்போது கொத்தமல்லி தழை போட்டாச்சு. நம்ம ஒன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகு ரசம் பேஜுக்கு வந்து என் கூட பார்த்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் தான் வந்து நான் குக்கிங் வந்து மல்டிபிள் குக்கிங்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் மீ.